இப்போ தான் வருஷம் ஆரம்பிச்சிச்சு. அதுக்குள்ள ஜனவரி மாதம் முடிஞ்சு ஃபெப்ரவரி மாதம் 1ஆம் வந்துடுச்சு. ஃபெப்ரவரி மாதம் 1ஆம் மறுபடியும் சந்திக்கிறோம். என்ன நினைப்பாங்க மற்றவங்க? இப்போ தான் வருஷம் ஆரம்பிச்சு, அதுக்குள்ளே முடிஞ்சு. மற்றவங்க என்ன நினைப்பாங்க அதை பற்றி? மற்றவங்க என்ன நினச்சா நமக்கு என்ன? மற்றவங்க என்ன நினைப்பாங்க? அதான் விஷயம். மற்றவங்க என்ன நினைப்பாங்க? நிறைய நினைப்பாங்க. நிறைய நினைப்பாங்க, நிறைய பேசுவாங்க. அவங்கள பற்றி பேசுகிறவங்களோடையும் நம்மளை பற்றி நிறைய பேசுவாங்க. ஓகே, நானும் ஒரு காலத்தில் அப்படி தான். மற்றவங்க நினைப்பாங்க, மற்றவங்க மட்டமாக நினச்சிருவாங்களோ, மற்றவங்க தவறாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிறைய விஷயங்களில் தள்ளி போட்டு மற்றவங்க நினைப்பாங்க எதுவுமே செய்ய முடியாது. மற்றவங்க என்ன நினச்சா நமக்கு என்ன? மற்றவங்க ஏதாவது கருத்து சொல்லிடுவாங்களோ அப்படின்னு பயப்படுறீங்களா? ரொம்ப பேர் பயப்படுறாங்க. நானும் அப்படி தான் இருக்கேன். கருத்து வந்து மூக்கு பார்த்தீங்களா? மூக்கில் ரெண்டு துவாரம் இருக்குன்னு சொல்லுவாங்க. துவாரம் சுத்தமான தமிழில் சொன்னால் நல்லா இருக்காது, தரமான தமிழில் சொல்கிறேன். மூக்கில் 2 துவாரம் இருக்குல்ல, அது எல்லாருக்கும் இருக்கும். மனுஷங்க பிறந்த எல்லாத்துக்கும் அது இருக்கும். மூக்கில் பார்த்திங்கன்னா 2 துவாரம் இருக்குது, அது எல்லாருக்கும் இருக்கும். அந்த மாதிரி தான் கருத்தும், எல்லாருக்கும் அந்த துவாரம் இருக்கும் மூக்கில். ஓகே, அதனால் ஏதாவது செய்ய போகிறீங்களா? ஒரு இடத்த சுற்றி பார்க்க போகிறீங்க, இப்போ ப்ரொடெக்ஷன் போகிறீங்க, பிடி போகிறீங்களா? அதை போய் எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. போங்க, போயிட்டு வாங்க. போயிட்டு வந்த பிறகு தன்னால் உங்களுக்கு தெரிய ஒரு வீடு வாங்க போகிறீங்களா? அதை போய் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. வாயை முடிக்குங்க, வாயை குத்திக்கிட்டு விஷயத்தை செய்யுங்க. காடி வாங்க போகிறீங்களா? வாயை குத்திக்கிட்டு விஷயத்தை மட்டும் செய்யுங்க. ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்களா? வாயை குத்திக்கிட்டு அந்த பிஸ்னஸ் மட்டும் ஆரம்பிங்க. காலேஜ் போகிறேன், ஸ்டூடெண்ட் காலேஜ் போகிறேன், நான் நல்ல காலேஜ் போகிறேன், அதை போய் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காதிங்க. ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் ஊற்றிக்கிட்டு வாயை ஊற்றிக்கிட்டு அந்த காலேஜுக்கு எப்படி போகணுமோ அது செய்யுங்க. ஓகே, இப்படிதான் நிறைய விஷயங்கள்ல நிறைய பேர் எல்லார்ட்டும் சொல்லி அப்படியே ஆர்ப்பாட்டம் பண்ணிடுவாங்க. ஆர்ப்பாட்டம் நான் அது செய்ய போகிறேன்னு சொல்லி ஒரு வேளை கடைசியில் எதையுமே செய்ய முடியாமல் போச்சுன்னா, உங்களை பற்றி ஒரு கோசிப் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாத்தையும் சைலண்ட்டாக செய்யும். ரொம்ப சைலண்ட்டாக இருக்கானே, லூஸாக இருப்பானோ அப்படின்னு நினச்சிடவும் பயப்படாதீங்க. ஆர்ப்பாட்டம் பண்ணுறவங்களாம் பெரிய அறிவாளியும் இல்லை, துள்ளி குதிக்கிறவங்களாம் பெரிய ஞானியும் இல்லை. சத்தமாக பேசுகிறவங்களாம், உறக்க குரலில் பேசுகிறவங்களாம் பெரிய வீரனும் இல்லை. அமைதியாக இருக்கிறவங்களாம் கோழையும் இல்லை. ஸோ அமைதியாக செஞ்சீங்கன்னா, செஞ்சு முடித்த பிறகு உலகத்தில் எந்த காரியமாக இருந்தாலும் சரி, நீங்கள் செஞ்சு முடித்த பிறகு அது எல்லாருக்கும் தெரியாமல் போகுது. ஏன்னா உங்களை கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. 24 மணி நேரம் உங்களை கவனிக்க ஒரு ஆள் இருக்கும். அவங்க கவனிக்கிறேன் உங்களை கவனிப்பாங்க. ஓகே, அவன் வேலையை செய்கிற வேண்டியது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கவனிப்போம்.
அவன் எங்கே போகிறானோ வரானோ இல்லையோ, நீங்கள் எங்கே போகிறீங்க எங்கே வரீங்கன்னு தோணும். ரொம்ப உங்களை பற்றி கருத்து சொல்லுவாங்க, விமர்சனம் பண்ணுவாங்க, காசிப் பண்ணுவாங்க, நிறையா பண்ணுவாங்க. ஆனால் அவங்கள பற்றி உங்களுக்கே தெரியாது. ஸோ ஆர்ப்பாட்டம் பண்ணுறதை நிப்பாட்டிட்டு எல்லாத்தையும் அமைதியாக செய்யுங்க. ஓகே. ஸோ நீங்கள் மற்றவங்க கருத்துக்கு கவலைப்பட்டுக்கிட்டு, மற்றவங்க என்ன பேசுவாங்களோ நினச்சிக்கிட்டு மற்றவங்க அப்படின்னு இருந்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிறது என்ன பண்ணுறது? நீங்கள் நினைக்கிறது உங்களோட கருத்து, உங்களை பற்றி உங்களோட கருத்து, உங்களை பற்றி நினைக்கிறது அதுதான் முக்கியம். மற்றவங்க உங்களை என்ன நினைக்கிறாங்கன்றதை விட நீங்கள் உங்களை பற்றி நினைக்கிறீங்க அதுதான் முக்கியம். ஸோ அமைதியாக செய்யுங்க. கடலில் போய் நீந்த போகிறீங்களா? நீந்தி முடிச்சுட்டு வாங்க. அதுக்கப்புறம் சொல்கிறதான் சொல்லு, இல்லை பார்க்குறவங்களுக்கு தெரியதான் போதும். இவர் கடலில் நீந்தி வந்திருக்காரு. இல்லை தண்ணி மேலே நடக்க போகிறீங்களா? தண்ணி மேலே நான் நடப்பேன் சொல்லிக்கிட்டு இருக்காதிங்க. சொல்லிக்கிட்டு அப்படியே ஆர்ப்பாட்டம் போய்கிட்டு இருக்காது. அமைதியாக இருங்க, தண்ணி மேலே நடங்க. உலகத்துக்கு தெரியுது. ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு உலகம், அவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கு. நீங்கள் தண்ணி மேலே நடக்க ஆரம்பிச்சிங்கன்னு வைங்க, எல்லாம் ஃபோன் எடுத்து ரெக்கார்ட் பண்ணி ஃபேஸ்புக்கில் போடுவாங்க, இன்ஸ்டாகிராமில் போடுவாங்க, யூடியூப்பில் போடுவாங்க, நிறைய இடத்துல போடுவாங்க. ஃபேமஸ் ஆகிடுவீங்க. தண்ணி மேலே நடக்க முடியுமா? சில பேர் நடக்கிறாங்களே. மேஜிக் ஷோ பார்த்தேன். மேஜிக் ஷோ தண்ணி மேலே ஒருத்தர் நடந்து போகிறான். கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு தண்ணி மேலே ஒருத்தர் நடந்து போகிறான். நான் நம்பிட்டேன் தண்ணி மேலே நடந்து போகிறேன். இருக்கும் உலகத்தில் எதுவும் நடக்குது. தண்ணி மேலே நடக்கிறது நடக்காம பிறப்பு நடக்கும். உண்மையிலே பார்த்தா அந்த தண்ணிக்கு கீழே ஒரு கிளாஸும் தண்ணியும் பார்த்திங்கன்னா, ஒரு கிளாஸு பச்சை தண்ணி ஊற்றிங்கன்னா ரெண்டும் ஒரே கலராக இருக்கும். அந்த மாதிரி ஒரு கிறிஸ்டல் கிளியரான ஒரு கிளாஸ் டேபிள் அது மேலே வைப்பாங்க. தண்ணி கடியில் வச்சு அது மேலே நடப்பாங்க. நம்ம பார்க்கும்போது பார்க்குறவங்க கண்ணுக்கு தண்ணி மேலே நடக்கிற மாதிரியே இருக்கும். அவ்வளோ அழகாக செய்வாங்க. எப்படி நான் ஏமாத்துறவங்க இருக்க வரைக்கும், ஏமாறுறவங்க இருக்க வரைக்கும் ஏமாத்துறவங்க இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்படி சுற்றி இருக்காங்க. யாரு கண்டா அவங்க அம்மா அப்பாவும் இருக்கலாம், கூட பிறந்த அண்ணன் தம்பியாகவும் இருக்கலாம், அக்கா தங்கச்சியாக இருக்கலாம், உங்கள் சொந்தக்காரங்களாக இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். ஸோ இது செஞ்சாலும் அமைதியாக செய்யுங்க. நான் செய்ய போகிறேன் காடி வாங்க போகிறேன், வீடு வாங்க போகிறேன், பிஸ்னஸ் முடிக்க போகிறேன், உலகத்தை சுற்ற போகிறோம், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், ட்ரிப் போகிறோம், அங்கே போகிறோம். ஏன் இந்த ஆர்ப்பாட்டம்? எதுக்கு இந்த ஆர்ப்பாட்டம்? அமைதியாக செய்யுங்க. செஞ்சு முடித்த பிறகு அவங்களுக்கு தெரியாட்டி போட்டோம். நமக்கு என்ன? அது சொல்லிட்டு தான் செய்வீங்களா? சொல்கிறத விட செய்கிறது ரொம்ப ஈஸி. சொல்லிக்கிட்டு அவங்களுக்கு புரிய வச்சுக்கிட்டு, அவங்களுக்கு இந்த விஷயத்தை கிளியர் பண்ணிக்கிட்டு, பேசிக்கிட்டு, டென்ஷன் ஆகிக்கிட்டு, ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிட்டு இருக்கிறத விட அந்த விஷயத்தை செய்கிறது ரொம்ப ஈஸி. இந்த பெரிய பெரிய சாதனையாளர்கள், பெரிய பெரிய பேச்சாளர்கள், பெரிய சரித்திர நாயகர்கள், அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. எப்படி நினச்சிருக்காங்க அவங்க லூசுன்னு கூட இருப்பாங்க. உலக புகழ்பெற்ற விஞ்ஞானி ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், அவரை பார்த்து கூட ஆரம்பத்தில் அப்படி தான் சொன்னாங்க. அவர் ரொம்ப ஒரு மாதிரி சின்ன பிள்ளைல படிக்கிற காலத்தில் ஒரு மாதிரி சிந்தனை யோசிச்சுக்கிட்டு அமைதியாக இருக்காங்க. லூசாக இருப்பானோ, இவன் படிக்கல செய்ய மாட்டான், நம்ம வீடியோ அனுப்பிவிட்டாங்க. ஆனால் அவர் தான் புரிய விஞ்ஞானியாக இருக்கார்.
அமைதியாக இருக்கிறவங்களாம் ஏமாந்தவங்களும் இல்லை, ஆர்ப்பாட்டம் பண்ணுறவங்களாம் பெரிய ஞானிகளோ அறிவாளிகளோ சாதனையாளர்கள் இல்லை. அமைதியாக இருக்கிறவங்களாம் சாதிச்சிருக்காங்க. ஸோ அமைதியாக இருக்கு, பேச வேண்டியதில் பேசிதான். அதுவும் எப்போ பேசணும்? செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் பேசுவேன். சரியா? செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் பேசுவேன். நான் ராக்கெட்டில் நிலவுக்கு போயிட்டு வந்து சொல்லுவேன், நான் பந்து நாட்டில் வேர்ல்ட் கப்பில் ஜெயிச்சிட்டு அப்புறம் சொல்லுவேன், நான் அந்த டவரை வாங்கிட்டேன் அப்புறம் சொல்லுவேன். அந்த கோடிக்கணக்கான பிஸ்னஸை நான் அப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அந்த பிஸ்னஸை நீங்கள் செய்யும்போது சொல்லுவேன், செஞ்சு முடித்த பிறகு சொல்லுங்கள் நல்லா உங்கள் இஷ்டம். ஓகே. ஸோ ஆர்ப்பாட்டம் பண்ணாதீங்க, அமைதியாக இருங்க. எது செய்கிறதாக இருந்தாலும், என்ன சாதனை பண்ண போகிறீங்களோ, என்ன சாதிக்க போகிறீங்களோ, அது உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். உங்களுக்கு தெரியணும்னு அவசியமே கிடையாது. ஓகே. ஸோ அவ்வளோ வேகமாக வளர்ந்துட்டு போகுது உலகம். ஓகே. ஸோ அதுதான் நான் சொன்னதே தான். எது செய்கிறதாக இருந்தாலும் அமைதியாக செய்யுங்க. பெரிய பெரிய சாதனைகள் ஓகே. நிலவுக்கு போனாங்க 2 பேர். நிலவுக்கு அவங்க 2 பேர் போயிட்டு வந்த பிறகு தான் அவங்க யாருன்னு சொன்னாங்க. போகிறதுக்கு முன்னே சொன்னாங்களா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியாது. போயிட்டு வந்த பிறகு தான் நமக்கு தெரிஞ்சிச்சு 2 பேர் போயிருக்காங்க முதல் நிலவுக்கு. அது உண்மையாக பொய்யான்னு நமக்கு தெரியாது. ஓகே. கப்பல் பிளேன் அதை கண்டுபிடிச்சவங்க 2 பேர். அது உண்மையாக பொய்யான்னு நமக்கு தெரியாது. கண்டுபிடிச்ச பிறகு தான் தெரியும். கண்டுபிடிச்சோம். சரியா? ஸோ சாதனை பண்ணவங்கன்னா அமைதியாக சாதனை பண்ணிட்டு தான் அப்புறம் உலகத்துக்கு ஆர்ப்பாட்டமாக சொன்னாங்க. சாதனை பண்ணிவிட்டு அப்புறம் அவங்க ஆர்ப்பாட்டமாக சொன்னாங்க இல்லை, அது எல்லாருக்கும் ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிருக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். சரியா? அதனால் இது செய்கிறதா இருந்தாலும் மூடிக்கங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணாதீங்க, கெச்சோ பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு பொல்லாத உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டோம். ரொம்ப பொல்லாத உலகம். வைத்தறிச்சல் பிடிச்சவங்க நான் தான் ஆணவம் கொண்ட உலகம். நான் தான் எல்லாத்தையும் சாதிக்கணும், நான் தான் எல்லாத்தையும் செய்யணும். நீ தான் செய்யணும், அதெல்லாம் உன்னால் முடியாது. எங்கே வேலை செய்கிற போய் எங்கேயாவது வேலை செய்ய, எங்கேயாவது சும்மா சுற்று, எங்கேயாவது தண்ணி அடிச்சுட்டு உட்காந்துரு, எங்கேயாவது வேப் பண்ணிட்டு உட்காந்துரு, எங்கேயாவது ஃபோனை பார்த்துட்டு உட்காந்துரு அப்படின்னு வாங்க. வைத்தறிச்சல் பிடிச்ச உலகம். ஸோ எது செய்கிறதாக இருந்தாலும் அமைதியாக செய்யுங்க, யார்கிட்டையும் சொல்லாதீங்க. உங்களோட நெருங்கிய நண்பராக இருந்தாலும் சொல்லாதீங்க, உங்கள் காதலியாக இருந்தாலும் சொல்லாதீங்க. பெண்களுக்கு காதலனாக இருந்தாலும் சொல்லாதீங்க. புருஷன்கிட்ட கூட சொல்லாதீங்க. ஆண்கள் உங்கள் பொண்டாட்டி கூட சொல்லாதீங்க, யார்கிட்டையும் சொல்லாதீங்க. செஞ்சு முடித்த பிறகு அவங்களுக்கு தெரிய தான் போகுது என்ன சாதனை பண்ணியிருக்கீங்க. ஸோ அமைதியாக செய்யுங்க, எல்லாத்தையும் அமைதியாக செய்யுங்க. பேசிக்கிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு அது சாதிக்க போகிறேன், இது செய்ய போகிறேன், அது செய்ய போகிறேன், பெரிய விஷயங்களை செய்ய போகிறேன். செய்யுங்க,
அப்புறம் சொல்லுங்கள். சொல்கிறத விட செய்கிறது ரொம்ப ஈஸி. ஓகே, சொல்கிறத விட பேசிக்கிட்டு அதை பற்றி சொல்லிக்கிட்டு அதை பற்றி தெளிவு பண்ணிக்கிட்டு ஸ்ட்ரெஸ் ஆகி மன அழுத்தமாகி அதை மற்றவங்கள்ட்ட புரிய வைக்கிறத விட அதை செய்கிறது ரொம்ப ஈஸி. சரியா? அதான் மெசேஜ். ஓகே, சரியா? என் வீடியோ நான் எடுத்துட்டேன் ஒரே டேக். ஆரம்பத்தில் நான் என் சேனல் ஆரம்பிக்கும் போது, உங்கள் சேனல் ஆரம்பிக்கும் போது, இது உங்கள் சேனல் உங்களுக்காக ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் வீடியோ ஒரே டேக்கில் எடுத்தேன். இடையில கொஞ்சம் கன்ஃபியூஷன், கொஞ்சம் டவுட் எல்லாம் வந்துச்சு. அப்போ கொஞ்சம் அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் ஒரே டேக்கில் எந்த விதமான ஃபில்டரோ எந்த விதமான டவுட்டோ இல்லை. தப்பு பண்ணுவேன், என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க, என்ன வேணாலும் கருத்து சொல்லுவேன், தப்பு பண்ணுவேன், இதான் நான் தப்பு பண்ணுவேன், இதான் நான் அப்படிதான். எத்தனை நாளைக்கு அவ்வளோ மறைச்சிக்கிட்டு அப்படி நடிச்சுக்கிட்டு இருக்கிறது அவார்ட்டா கொடுக்குறாங்க? இல்லை, இதான் நான். தூய்மையாக இருந்துட்டு போங்க. ஃப்ளாஸ் ஆங்கிலத்தில் ஃப்ளாஸ்ன்னு சொல்லுவாங்க. எனக்குள்ளே இருக்கிற உண்மையான விஷயங்கள், சிரிக்க வந்தால் சிரிப்பேன், கோவம் வந்தால் கோவப்படுவேன், அழுவு வந்தால் அழுவேன், சந்தோஷம் வந்தால் சந்தோஷப்படுவேன், கவலைப்படுவேன், குதிக்கிறது நான் குதிப்பேன், ஓடுறது நான் ஓடுவேன், நீந்துறது நான் நீந்துவேன். ஓகே, சரியா? தைச்சி பழகுவேன், ஜிம்முக்கு போவேன், படம் பார்க்க போவேன், கடுப்பாக இருந்தால் கடுப்பாவேன். இதுதான் நான் உண்மையாக இருந்து ரியல் மீ உண்மையான நான், தூய்மையான நான், அதான் நான். ஓகே, ஒரே டேக்கில் எடுத்துருக்கேன். ஷேர் பண்ணுங்கள். தூய்மையாக இருங்க. செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் சொல்லுங்கள், இல்லை அவங்களுக்கு தெரியப்படுது. ஓகே, அமைதியாக செய்யுங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்க, எப்படி போகிறீங்க, எங்கே வரீங்க யாருக்கும் தெரியக்கூடாது. நான் செய்ய வேண்டிய நேரத்தில் கரெக்டாக செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் உங்கள் சாதனையை காட்ட வேண்டாம். ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். ஆட்டோமேட்டிக். சரியா? தூய்மையாக இருங்க, உண்மையாக இருங்க. உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருங்க, மற்றவங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கிற உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருங்க. ஷேர் பண்ணுங்கள், லைக் போடுங்க. ரொம்ப முக்கியம், ஷேர் பண்ணுங்கள். சந்தோஷமாக இருங்க. அதுக்கு இதை பார்த்துக்குங்க. அடுத்த வீடியோ வந்துக்கிட்டு இருக்கு. எல்லாத்துலேயுமே விஷயம் இருக்கும், கண்டென்ட் இருக்கும். எதுவுமே மோசமாக இருக்காது. இன்னொரு விஷயத்தை வச்சுருப்பேன், எடுத்துக்கங்க. அது உங்களுக்கு தான். ஓகேயா? ஷேர் பண்ணுங்கள். ஓகேயா? சந்திப்போம். மிகச்சிறப்பு மகிழ்ச்சி. See you. சந்திப்போம்.